அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த வீடியோவை இந்த ஒரே ஹேண்டில் எப்படி செய்கிறதுக்கான வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்து பாதுகாப்பாக பயிற்சி செஞ்சு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேட் பண்ணது எப்படிக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கையில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பு பயிற்சி செய்யுங்க. எப்பயுமே நீங்கள் பயிற்சி செய்யும்போது உங்களுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம்ன்ற மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்த நல்ல விதமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுன்னு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இதில் ஒரு சேஞ்சஸ் அப்படியே பின்னாடி கொடுத்துட்டு இதை மாற்ற போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பெரிய சேஞ்செல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு இது செஞ்சுட்டு ரொட்டேட்டில் கொடுத்து மாற்ற போகிறோம், அவ்வளோதான். நான் அதுக்கே சொல்லியிருக்கேன், இந்த ரொட்டேஷன் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கான இந்த சின்ன மாற்றம் தான். இந்த ரொட்டேட் எப்பயும் போல் 1 2 3வது சுற்றுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுற்றும் போது நண்பர் நான் சொன்னார், நான் அடிக்கடி வரும்போது எனக்கு இந்த மாதிரி செயின் தான் கையில் மாட்டுது, என்னால் இப்படி சரியாக பிடிக்க முடியலன்னு சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கும் ஆச்சுன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உங்களாலையும் இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக இதை பிடிக்க முடியும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை சுழட்டுறோம் இல்லையா? சுழட்டிட்டு இது 2 அல்லது ஒரு தடவை உங்கள் விருப்பம் எப்படி வேணால் சுழட்டிக்கலாம். 1 2 3 அப்படியே பின்னாடி தூக்கும். இது பின்னாடி என்ன பண்ணுறது, நான் பின்பக்கம் திரும்பி செஞ்சு காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, கையில் இப்படி பிடிக்க போகிறேன், அவ்வளோதான். அதில் அது இன்னும் ஒரு யூனிக்காக ஸ்பெஷலாக ஹார்டாக ட்ரைனிங் எடுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி பிடிக்க போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? நான் பின்னாடி திரும்பி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தடுமாற்றமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நெஞ்சாக்க ரிலாக்ஸாக வச்சுட்டு இப்படி பின்னாடி கொடுத்து இப்படி பிடிச்சி பழகுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வைக்கணும். நான் இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு பின்பக்கமும் பாதியும் தெரியும். எந்த இருக்கு இல்லையா? பின்னாடி கொண்டு வாங்க, அப்படி பிடிங்க. இவ்வளோதான். இதை நீங்கள் சுலபமாக பழகிட்டாலே இந்த இது நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், உங்களால் சுலபமாக இதை செய்ய முடியும், சரிங்களா? தொடர் பயிற்சி மிக மிக அவசியம், பாதுகாப்பும் மிக மிக அவசியம். நல்லதே கற்றுவோங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.